இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் கருப்பு கவுனி கஞ்சி. இது எப்படி செய்யறதுன்னு சொல்லித்தரேன் வாங்க. கவுனி அரிசி கஞ்சி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம நைட் ஊற வச்சு ஒரு 8 மணி நேரம் ஊறி இருக்குது. இதை நம்ம நல்லா வடிகட்டிக்கலாம். நல்லா கழுவி நல்லா ஊற வச்சு இந்த தண்ணியை எடுத்துக்கணும். இந்த தண்ணியே வேஸ்ட் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம இதை அரைக்கிறதுக்குள்ள நம்ம தண்ணி கொதிக்க வச்சுக்கலாம். 1 டம்ளர் அரிசி போட்டிருக்கேன். இந்த தண்ணியே நம்ம அளந்து ஊற்றிக்கலாம். ஒரு 3.5 டம்ளர் வச்சோம்னா சரியாக இருக்கும். மூன்றரை டம்ளர். இந்த பெரிய டம்ளரால தான் நான் அரிசி போட்டேன். இதே டம்ளராலேயே 3 டம்ளர் நம்ம எந்த டம்ளரில் போடுறோமோ அதே டம்ளர்லேயே நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை கருப்பு கவுனி அரிசியை அரைச்சிக்கலாம். இதை வந்து குறைதான் அரைக்கணும், கொஞ்சம் நொய் மாதிரி அரைக்கணும். இந்த அளவுக்கு நொய்யாக இருக்கணும். அப்போதான் நல்லா கஞ்சி பதத்துக்கு வரும் நம்மளுக்கு. தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதை போட்டு தொலைவினே இருக்க வேண்டியதான். இது ஒரு 15 மினிட்ஸ் வேகணும். குக்கர்லாம் இது போட முடியாது. இதனால நம்ம இதில் குக்கரில் போட்டாக்கா கொஞ்சம் அடி பிடிச்சிடும். அதனால் இதை மாதிரி செய்துட்டு நல்லா இருக்கு. இது வந்து கருப்பு கவுனி அரிசி வந்து அதுக்கு முன்னாடிலாம் அரசர்களுக்காக விளைவிச்ச அரிசி. அது காலப்போக்கில் அது மக்களுக்கும் வந்து சேர்ந்துருது. அதுக்கு முன்னாடிலாம் மக்களுக்கு கிடைக்காது. அதை நம்ம இப்போ யூஸ் பண்ணிக்கலாம். இது வெந்துனே இருக்கட்டும். அதுக்குள்ளே வேர்க்கடலை தொகையில் அரைச்சிக்கலாம். வேர்க்கடலை ஒரு 4 பூண்டு, ஒரு 4 காஞ்ச மிளகாய். அவ்வளோதான். இது நல்லா வெந்துருச்சு பாருங்க. இந்த அளவுக்கு வேகணும். இந்த அளவுக்கு வெந்ததும் நம்ம ஆற வச்சுட்டு கொஞ்சம் மோர் ஊற்றி சர்வ் பண்ண வேண்டியதுதான். இந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் லிக்விட் பண்ணிக்கணும். அந்த திக்கு இருக்கக்கூடாது. கஞ்சி குடிக்கிற மாதிரி பண்ணணும். அதுக்கப்புறமா மோர் ஊற்றி சர்வ் பண்ணணும். கொஞ்சம் கஞ்சியும் கொஞ்சம் ஆறணும். சுட ஊற்றக்கூடாது. மோர் ஊற்றக்குள்ள இந்த அளவுக்கு மோர் ஊற்றி அப்படியே சர்வ் பண்ண வேண்டியதுதான். அவ்வளோதான். ஹெல்த்தியான கருப்பு கவுனி கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. சர்வ் பண்ண வேண்டியது தான். இது ரொம்ப எல்லா விதத்துக்கும் ரொம்ப பெனிஃபிட் இதில் இருக்குது. இதுதான் நம்ம சொல்ல முடியாது, நிறைய இருக்குது. எண்ணற்ற பயன்கள் இருக்குது. இதுக்கு வேர்க்கடலை தொகையில் தொட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.